ஹே கைஸ்! இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம பெருந்தலையூர்லேருந்து கூகலூர் போற ரூட்ல ஒரு கன்னிமார் திருக்கோயில் வந்து இருக்குங்க. சரி இந்த கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நானும் எங்க மாமாவும் வண்டி எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. இது பெருந்தலையூர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல நம்ம கூகலூர் போற ரூட்ல வந்து அமைஞ்சிருக்கு. நாங்களும் வந்துட்டு வண்டி எல்லாமே பார்க் பண்ணிட்டு உள்ள கோயிலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள என்டர் ஆனோனே, இங்க வாலிபால் விளையாடுறதுக்கு கிரவுண்ட் எல்லாமே இருந்துச்சுங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வந்துகிட்டே இருந்தோம். வந்துகிட்டு இருக்கப்ப தான் கரெக்ட்டா இந்த வாத்து விட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாமே அப்படியே சுத்தியும் பார்த்துட்டு இருக்கப்ப, இன்னொரு இதுவும் பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில்ல மாடு எல்லாமே வளர்த்ததுக்காகவே அந்த இடத்திலேயே வந்து மாட்டுக்கான இடமெல்லாம் வந்து ஒதுக்கி, அதுவும் ரூம் மாரி கட்டி விட்டுருந்தாங்க. அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு, அடுத்து நம்ம கன்னிமார் சாமிய போய் கும்பலான்னு சொல்லிட்டு, நானும் எங்க மாமாவும் அப்படியே கிளம்பி போயிட்டோம். கிளம்பி போயிட்டு அங்க பார்க்குறப்ப தான், இந்த மாரி அப்படியே செவுத்துல வந்து ஒரு படம் வந்து தேர் ஃபோட்டோ வந்து வரைஞ்சு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அது சூப்பரா இருந்துச்சு. இந்த கோயில்ல எந்தெந்த அன்னைக்கு பூஜைகள் வந்து நடக்குன்னு சொல்லிர்றேன். பூஜையானது பார்த்தா 6 நாளுமே நடக்குங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே வாய்க்கால் வந்து ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க அப்படியே அந்த வாய்க்கால்ல கீழ எல்லாமே இறங்கி பார்த்துட்டு, அப்புறம் சாமி கும்பிட போலான்னு சொல்லிட்டு நாங்களும் மேல ஏறி சாமி கும்பிடுற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டா விநாயகர் வச்சிருந்தாங்க. விநாயகர் எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்தா முருகன், அதுக்கப்புறம் அடுத்தா பார்த்தா கருப்பராயர்ன்னு சொல்லிட்டு எல்லா சுவாமியும் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாமிகள் எல்லாத்தையுமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து நாங்க கன்னிமார் சாமிய வந்து கும்பிடுறதுக்கு வந்து போனோங்கங்க. அப்புறம் கன்னிமார் சாமியும் கும்பிட்டு முடிச்சு, அடுத்து சிவன் சாமிய பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்பியாச்சுங்க. கிளம்பி அடுத்தா சிவன் சாமியும் போயிட்டு, அங்கேயும் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அடுத்து பக்கத்துல இருக்க அந்த பார்க்குக்கு போலான்னு சொல்லிட்டு நாமளும் கிளம்பியாச்சுங்க. நாமளும் பார்க்குக்கு கிளம்பி உள்ள போனா, உள்ள நல்லா பூச்செடின்னு பார்க்கறதுக்கே அந்த இடம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. மறக்காம இந்த ஸ்பாட்ட வந்து விசிட் பண்ணி பாருங்க. இங்க நம்ம ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட போனா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. அது நம்ம குட்டீஸ் எல்லாம் கூட்டு போயிட்டா நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த கோயில்ல வந்து கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே சுத்தியும் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். இந்த இடத்த பார்க்குறப்ப நம்ம ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸோட வந்து உட்காந்து நியாயம் பேசிட்டு போறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அந்த இடம். அடுத்து நாங்களும் அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருப்ப தான் கரெக்ட்டா 27 நட்சத்திரத்துக்கான அந்த மரங்கள் எல்லாமே இந்த இடத்துல இந்த வச்சிருந்தாங்க. கோயில்ல குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம விளையாடுறதுக்கும் நிறைய சர்க்கிள்ன்னு சொல்லிட்டு விளையாடுறதுக்கான கேம்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருந்தாங்க. சரி கைஸ் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.